அஸ்ஸலாமு அலைக்கும். ரோஸ் மில்க்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள் போகலாம். ரோஸ் மில்க்கு செய்கிறதுக்கு ரோஸ் மில்க்குக்கு கடல் பாசி காய்ச்சிட்டு வந்துடலாம். கடல் பாசியை கொஞ்சம் எடுத்து கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் சேர்த்துட்றேன். நல்லா கடல் பாசி கொதி வந்ததும் ஒரு பாதாம் பிஸ்தல் நல்லா ஊறி வந்துடுச்சு. சம்சா வரையும் ரெடி ஆகிடுச்சு. கடலை பாசியும் நல்லா உறைஞ்சிடுச்சு. இப்போ ரோஸ் மில்க்கு கரைக்க ஆரம்பிச்சிடலாம். கிளாஸில் பாதாம் பிஸ்தல் சேர்த்துக்கிறேன். கடலை பாசி கட் பண்ணி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். காய்ச்சின பால் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன், அதை இப்போ சேர்த்துக்கிறேன். நான் பால்லேயே சர்க்கரை கலந்து வச்சுட்டேன். இப்போ ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கலாம். கலக்கி விட்டு சன்ஃப்ளவரை 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ரோஸ் மில்க்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரோஸ் மில்க்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நோன்பு திறக்கிறதுக்கு எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். நான் நோன்பு திறக்க போகிறேன். டைம் ஆகிடுச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும்.